ஜெகதீஸ்வரன் திரு சுப்பிரமணியன் சில விஷயத்தை சொன்னார், ரொம்ப ஷாக் எனக்கு. திரு ராஜாராம் சார் ஒரு சொன்னார். இப்போ நாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் லாக்அப் டெத்து அதிகரித்து வரும் வேளையில் காவல்துறை அதிகாரிகளும் பல அழுத்தத்தில் இருக்கிறார்கள். அவர்களும் மனிதர்கள் தானே. சாத்தான்குளம் சம்பவத்தை பற்றி பேசுகிற நாம் அதை விட பெருமையான கொடுமையாக எஃப்ஐஆர் பதிவு செய்யாத ஒருவனை கொண்டு போய் அதே முறையில் அடித்து கொலை செஞ்சது மடப்புறத்தில் நம்ம பார்த்தோம், சிவகங்கையில். இப்பொழுது இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறது. கோஆர்டினேட் பண்ணி சொல்லுங்கள். என்னுடைய முன்னுரையில் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நான் ஒரு 10 விழுக்காடு நிறுத்திவிட்டேன். இன்றைக்கு நான் அமர்ந்திருக்கிற இந்த வேளையில் திருநெல்வேலியில் ஒரு சம்பவம், ஆணவ கொலை நடந்திருக்கிறது. பட்டியலின ஒருத்தனை அவருடைய சக தோழியை பார்க்க போனால் என்று வெட்டியிருக்கிறார். இன்றைக்கு பரபரப்பான செய்தி கேடிசி நகரில். சொல்லுங்கள். இந்த ஆணவ படுகொலைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கின்றது. அதில் சில ஆணவ படுகொலைகள் தான் ஆணவ படுகொலை ரெஜிஸ்டர் பண்ணப்படுது. பல கொலைகள் தற்கொலைகளாக மூடி மறைக்கப்படுகிறது. குறிப்பாக அந்த நெல்லை பகுதிகளில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி இப்போ இந்த இறந்து போன இந்த பையன் ஒரு கோல்டு மெடலிஸ்ட், ஒரு ஐடியில் வேலை செய்கிறான். மாதம் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் அந்த கொலை செய்த குடும்பத்தை விட பொருளாதார ரீதியாக முன்னேறி வருகின்ற வேறு சாதி. இந்த பையன் பேர் ஏதோ ஒரு பேர், அவன் வெட்டினவன் சஜித். ஆமாம், சுர்ஜித் அந்த பையன் சுஜித். ஸோ அவங்க அக்காவிட்ட பேசுகிறாரு, அவர் பேசுறது பிடிக்கல அப்படிங்கிற காரணம். இன்னும் சொல்லப்போனால் இது காதலா அதெல்லாம் கூட நமக்கு தெரியல. அவங்க அக்காட்ட பேசுகிறாரு, பேச வேணாம்னு நான் சொல்கிறேன். மறுபடியும் எங்கள் அக்கா வேலை செய்கிறா இந்த சித்த மருத்துவ சாலைக்கு. அவங்க டாக்டர். ஆமாம், அவங்க டாக்டர். அதனால் வர்றாரு, பேசுகிறாரு, சும்மா கூப்பிட்றாரு, நம்பி போகிற இடத்துல மிளகாப்பொடி கண்ணில் தூவி அறுவெடுத்து வெட்டார். 24 வயது பையன். இந்த பையன் வெட்டின பையன் 24 வயது பையன். அந்த பையனுக்கு 26 வயசு. 2 பேருமே ஒரு சின்ன வயசுல நண்பர்கள், ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. ஸோ 24 வயசு பையன் ரொம்ப துணிச்சலாக அருவாய் எடுத்து வெட்டலாம் அப்படிங்கிற அந்த தைரியத்தை கொடுப்பது எது? அப்போ தொடர்ச்சியாக இந்த ஆணவ படுகொலைகள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். சொல்லப்போனால் திமுக கூட்டணி கட்சிகளை என்ன சொல்கிறாங்க, ஆணவ படுகொலைகள் தனியாக சட்டம் இயற்றுங்கள். அது திருமாவளவன் அவர்கள் கேட்கின்றார், கம்யூனிஸ்ட் கேட்குறாங்க. ஒவ்வொரு முறையும் கேட்டு நீ தனியாக இது பண்ணிங்கன்னா தான் இந்த ஆணவ படுகொலைகளை நிறுத்துவதற்கான வேலைகளை செய்வோம். ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்கிறார், இல்லைங்க இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதை நாங்கள் பார்த்துக்குவோம். அப்போ எத்தனை ஆணவ படுகொலைக்கு இதுவரைக்கும் தீர்வு கிடைத்திருக்கிறது? நீங்கள் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன பிறகு பல குழுக்கள் போட்டாங்க. அதில் ஒரு குழு சமூக நீதி குழு. உண்மையிலேயே அந்த சமூக நீதி குழு அப்படிங்கிற குழு என்ன வேலை செய்கிறது தெரியல. ஏன்னா நமக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், இப்போ அங்கே நெல்லை பகுதிகளில் இன்னும் வட மாவட்டங்களில் கூட கயிறு கட்டிட்டு வராங்க பசங்க ஸ்கூலுக்கு. ஆமாம், அதுக்கு நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு அறிக்கையெல்லாம் போட்டாங்க. புளியங்குடியில் ரொம்ப அதிகமாக நிறைய இருந்துச்சு. அந்த சில பள்ளிகளில் ஆசிரியர்கள் அந்த கயிறு எல்லாம் மறுத்தாங்க. ஆமாம். அதற்கு பிறகு அந்த கயிறு பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு. நீதிபதி சந்திர ஒரு பெரிய அறிக்கை கொடுத்தார். அந்த அறிக்கை என்ன ஆனது? அவர் பல ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தார். இந்த பள்ளியோட பெயர்களை மாற்ற வேண்டும், நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்யணும்னு சொல்லி. நான் எதுக்காக 2 விஷயங்கள். இப்போ இந்த சமூக நீதி குழுன்னு ஒன்று இருக்குது. அப்போ சில விஷயங்களை இந்த ஜாதிய படுகொலைகளிலிருந்து, இந்த ஆணவ படுகொலை மக்களை மீட்பதற்கு நீங்கள் சட்டம் போட்டு ஒரு பக்கம் திருத்தலாம். பல நேரங்களில் மக்கள்கிட்ட போய் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. சாதியை ஒழிச்சிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது சட்டம் போட்டலாம். தொடர்ச்சியாக நீங்கள் உரையாடி கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சமூக நீதி குழு என்ன செய்கிறாங்க? இவங்க ஏதாவது வேலை இருக்கா அந்த குழுவுக்கு? இல்லை, எதுவுமே இல்லையா. மறுபடியும் சமூக நீதியை காக்கின்ற மண் இது அப்படின்னு நம்ம பெருமை பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனால் உண்மையில் நடப்பது என்ன? இன்னுமே தலித் மக்களால் பல கோயில்கள். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு டெக்ளரேஷன் இருக்குது, சமூக நீதி, திராவிடம், பெரியார், அண்ணான்னு. ஆனால் நடக்கிற கல நிலவரமும் படுமோசமாக இருக்குது. அப்படி தான் இருக்குது. நீங்கள் அது தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இன்னொன்று, நீங்கள் இந்த ஆணவ படுகொலைகள் இருக்கிற பிரச்சனை என்பது, நீங்கள் இந்த கொலை செய்கிறவன் என்ன ஜாதி அப்படிங்கிற இடைநிலை ஜாதியாக இருந்தால் அதெல்லாம் நம்ம பெருசாக பேசவே கூடாது. ஏன்னா நமக்கு இடைநிலை ஜாதி ஓட்டு போயிடும். அப்படி தான் நம்ம பார்வை இருக்கிறது. அமைதியாக கடந்து வேகவே இல்லை நடந்துச்சுன்னு தெரியல. அது கடந்து போகிற ஒரு மனப்பான்மை தான் தொடர்ச்சியாக இங்கே அரசாங்க அதிகாரிகளிடம் இருக்கிறது. அரசாங்கத்தில் அப்படி அந்த பார்வை தான் இருக்கிறது. அது குறித்து நம்ம பேச வேண்டாம். நம்ம கடந்து போயிடும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதை யாரோ பார்த்துக்குவாங்க. அதனால தான் இந்த கட்சிகள், கூட்டணி கட்சிகள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இதற்கு தனியாக நீங்கள் சட்டம் இயற்றுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம். நீங்கள் இந்த பெரும்பாலான கொலைகளில் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கறது, இப்போ குடியை பற்றி பேசணும். பல கொலைகளிலும் போதை மருந்து பயன்படுத்தி தான் இவங்கெல்லாம் இந்த பசங்க போய் வெட்டுறது, இவங்க போய் யாரையாவது கொலை பண்ணுறது, கொள்ளையடிக்கிறது, இன்றைக்கி எல்லாவற்றிலும் போதைங்கிறது மிகப்பெரிய ஒரு கலாச்சாரம் மாறிக்கொண்டிருக்கிறது. அடிப்படையில் இன்றைக்கி சினிமா நடிகர்கள் 2 பேர் பார்த்தோம். அது அந்த நெட்வொர்க் பெரிய நெட்வொர்க்காக இருக்குது. இன்னும் பல பேர் மாட்டக்கூடிய சிக்கல்கள் இருக்கிறது. நீங்கள் உயர் பதவியில் இருப்பவர்கள் கூட இதில் தொடர்பு இருக்கிறதுங்கிற அளவுக்கு திமுகவுடைய அயலக பொறுப்பாளர் ஜஃபர் சாதிக் அப்படிங்கிற அந்த வழக்கு என்னாச்சு? இன்னைக்கு ஸ்ரீகாந்த்ங்கிற ஒரு நடிகரை பெருசா பேசுறோமே, அது எல்லாத்தையும் நம்ம பேசணும்லவா? ஆமாம். ஸோ அது ஒன்று பார்த்துட்டே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த
வெவ்வேறு ஃபார்ம்ஸில் வந்து இந்த மாதிரி போதைப் பொருட்கள் பசங்களுக்கு வந்து ஊசி வடிவத்தில், மாத்திரை வடிவத்தில், கொக்கைன் ஃபார்ம், கஞ்சா அப்படின்னு பல விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. நீங்கள் அதெல்லாம் வந்து கஞ்சா வேட்டையெல்லாம் நடத்துனாங்க. அதற்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது குறைந்திருக்கிறதா இல்லை அதிகரித்திருக்கிறதானா, இல்லை இன்னும் ரொம்ப சகஜமாக மாறிக்கொண்டே இருக்கின்றது. வெவ்வேறு ஃபார்ம்ஸில் இந்தியாவில், அதாவது வெவ்வேறு ஊர்களிலிருந்து வெவ்வேறு நாடுகளிலிருந்து தான் தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கி ரொம்ப சுலபமாக வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. அப்போ இதெல்லாம் தடுக்க தவறிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த எல்லா குற்றம் பின்னணியிலும் முன்னாடிலாம் வந்து குடிச்சிட்டு போய் இந்த கொலை செய்கிறவங்களாம் இன்றைக்கி வந்து போதை, கஞ்சா, இந்த மாதிரி கொக்கைன் இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு வெட்டுறாங்க. இன்றைக்கி பப்ஸ்லாம் கிடைக்குதுங்கிற அடுத்த அதிர்ச்சிகரமான செய்தி வருது. முன்னாடிலாம் நம்ம பெங்களூரில் இல்லை மும்பையில் கேள்விப்பட்ட செய்திகள் இந்த மாதிரி பார்ட்டிஸில் கிடைக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டு பார்ட்டிஸ்லேயும் இது கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி செய்திகளாக வந்து கொண்டு இருக்கின்றது. இப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் போலீசிங்னு ஒன்று இங்கே இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியே இங்கே தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு. உண்மையிலேயே காவல்துறைன்னு ஒன்று இருக்கா, காவல்துறைகள் செயல்பாடுகள் ஒன்று இருக்கிறதா, அதை நிர்வகிக்கக்கூடிய முதலமைச்சர் ஒவ்வொரு முறையும் கூட்டமெல்லாம் போடும் பொழுது நீங்கள் காவல்துறை வந்து குற்றத்தை தடுக்கும் துறையாக இருக்கக்கூடாது, குற்றமே நடக்காமல் இருக்கும் துறையாக இருக்க வேண்டும். சட்டமன்றத்தில் ஒவ்வொரு அடி பேசுகிறார். காவல்துறை மானியம் வரும்போது அது பேசுகிறாரு, எஸ்பிக்கள் மாநாட்டில் பேசுகிறாரு, நீங்கள் வந்து கருணையோடு நடந்துங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் ஏதாவது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா இங்கே எதுவுமே ரிஃப்ளெக்ட் ஆகலை. சார் ஜெகதீஸ்வரன் சார், இப்போ காவல்துறை தங்களுக்கான வரம்புகளை ஓவர்கம் பண்ணவும் கூடாது, அவர்களும் பாதிக்கப்படக்கூடாது. இதை குவாடிஃபை பண்ணக்கூடிய ரெஸ்பான்ஸ் வந்து சீஃப் மினிஸ்டர் ஐயாவுக்கு இருக்குது. அவர் வந்து அவருடைய செயல்பாடுகள் அவ்வளவு சரியாக இல்லையோ? இல்லைங்க, அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே இந்த 4 வருட ஆட்சியில் நீங்கள் சொன்னீங்க கள்ளக்குறிச்சியில் பல சம்பவங்களில் எவ்வளோ பெரிய லெவலில் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஒன்று நடந்துகிட்டே வந்திருக்கும். நீங்கள் அந்த கள்ளக்குறிச்சியில் அந்த பள்ளி தாக்கப்பட்ட சம்பவத்திலலாம் ஊரில் இருக்கிறவங்க எல்லாரோட வாட்ஸ்அப்லையும் காலைல 10 மணிக்கு பெரிய போராட்டம் வெடிக்க போகுதுங்கிறது தெரியுது. ஆனால் காவல்துறைக்கு தெரியவே இல்லை. காவல்துறை கடைசி அவங்க தான் லாஸ்ட்டாக வர்றாங்க. காவல் படம் சினிமாக்களை காமிக்கிற மாதிரி கடைசியாக வர்றாங்க. அடிச்சு நொறுக்கி எல்லாம் முடித்த பிறகு தான் அவங்க உள்ளே போகிறாங்க. அப்போ கூட பிரயோசனம் கையில் லத்தி கூட இல்லை. அப்படி தான் அந்த காவல்துறை போய் அந்த இடத்துல ஒரு டிஐஜி மண்டை உடஞ்சி வர்றாரு. ஸோ அந்த மாதிரி அப்போ பல இடங்களிலும் பல நிகழ்வுகளிலும் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியருங்கிறது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொண்டே இருக்கின்றோம். நீங்கள் அடுத்ததாக லா அண்ட் ஆர்டர்லையுமே வந்து இப்போது நீங்கள் ஒவ்வொரு நாளும் பேப்பரை திறந்தாலே ஒரு வெட்டு, ஒரு குத்து, இங்கே ஒரு பாலியல் குற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருக்கும். நீங்கள் அதுலேயுமே வந்து அது வேகமாக விரைவாக பிடித்தார்களை பார்க்குறோம். இந்த திருவள்ளூர் அந்த மாணவிக்கு நடந்த கொடுமையை பாருங்கள். கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாக ஒரு தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். வெவ்வேறு டீம்ஸ் படம். இன்னும் சொல்லப்போனால் ஓரளவுக்கு திறமையான அதிகாரி அஸ்ராகாருக்கு தான் பல விஷயங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல தான் அவர் கடைசியில் ஒன்று பண்ணி கிடைச்சிருக்கு. ஓரளவுக்கு திறமையான அதிகாரி தான் அவர் திறமையான அதிகாரி தான். அவரே வந்து இவ்வளோ சிரமப்பட வேண்டிய இடத்துல இருக்காருன்னா அப்போது நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஏன்னா இந்த வழக்கே வந்து இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்த பிறகு தான் அது சென்சிட்டிவ் ஆகிடுச்சு. ஏதாவது சேனல்ஸ் தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்கணும், மீடியாவில் பேசு பொருளாக மாறணும், யூடியூப்ஸில் பேசணுங்கிற பிறகு தான் நாங்கள் இந்த விஷயத்தை பெருசாக எடுத்துக்குவோம். அப்படி இல்லாட்டி 10 இதே மாதிரி நிறைய வழக்குகள் போயிட்டே இருக்குது. இப்போ பாலியல் குற்றங்கள்னு ஒரு லிஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு நீங்கள் பேப்பர்ஸ் மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் 1, கடலூரில் 1, கோயம்புத்தூரில் 1, இப்படி பல இடங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது. இதுக்கான கன்விக்ஷன் பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறதான் பார்வையாக இருக்குது. தமிழ்நாட்டினுடைய தலைவிதி என்ன, மாற்றம் என்ன? இது தலைப்பெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்ல வேண்டியதில்லை. இது அனைத்தையும் உள்ளடக்கிய உங்கள் கருத்து என்ன? உண்மையிலே வலிமையான பேட்டர்ஸ் இருக்கிறாரா, நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இருக்கிறாங்களா, நீண்ட தூரம் இலக்கை தாராமல் வீசக்கூடிய நீண்ட தூர ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ஸ்விங் பண்ணக்கூடிய அளவில் எதிர்க்கட்சிகள் தங்கள் வலிமையான பிரச்சாரத்தை திமுகவுக்கு எதிராக செல்கிறார்? உண்மையை சொல்லப்போனால் இன்று எதிர்க்கட்சிகளே தமிழ்நாட்டில் இருக்கிறார்களாங்கிற கேள்வி தான் எழுது. நம்ம ஜெயா ப்ளஸில் வந்து விவாதிக்கிற பல விஷயங்களை கூட இந்த எதிர்க்கட்சிகள் எடுத்து பேசுகிறார்களாங்கன்னு இல்லை. நம்ம தான் எல்லாத்தையுமே எடுத்து பேசுகிறோம். நம்ம பேசுகிற அளவுக்கு கூட ரத்த பொரியல் வரைக்கும் எல்லாமே எடுத்து ஒன்றே விடுறது இல்லையே. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். பகுதி நேர ஆசிரியர்கள் நம்ம கிட்டத்தட்ட 12 நாட்கள் நம்ம நிறைய நாட்கள் விவாதித்தோம். இந்த 12 நாட்களில் 10வது நாள் வந்து எனக்கு தெரிஞ்சு சீமான் போனார்னு நினைக்கிறேன். நயினார் நாகேந்திரன் ஒரே ஒரு அறிக்கையோடு முடிச்சுக்கிட்டார். இங்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை கூட கொடுக்கல. ஏன்னா அவரோட ஆட்சி காலத்தில் இதே போராட்டம் தொடர்ந்தது. அந்த போராட்டத்திற்கு அவரால் ஒன்றும் செய்ய முடியல. இப்போ மட்டும் என்ன புதுசாக கொடுத்துட முடியும்னு அவர் நினச்சிருக்கலாம். விஜய் அவர்களும் எனக்கு தெரிஞ்சு எந்த அறிக்கையுமே கொடுக்கல. இந்த மாதிரி ஒவ்வொரு போராட்டத்தை மாதிரி நம்ம ஒவ்வொரு மருத்துவர்கள் போராட்டம் குறித்து நிறைய பேசிகிட்டே இருக்கோம். இன்றைக்கி இருக்கிற இப்போ அவர் சொல்கிறார் இல்லையா, திமுக தேர்தல் அறிக்கை எடுத்து பாருங்கள். அந்த தேர்தல் அறிக்கையில் எது நிறைவேற்றப்பட்டுள்ளது, எது நிறைவேற்றப்படவில்லைன்னு பாயிண்ட்டாக எடுத்து பேசுறதுக்கு கூட இங்கே எதிர்க்கட்சிகள் கான்டெம்பரரி இஷ்யூஸ்குள்ளே போகிறாங்களான்னா அதுவும் இல்லை. சமகால நிகழ்வுகள் குறித்து ஒன்றுமே இல்லை. வாதங்கள் நடக்கிறது கூட மறுபடியும் ஈழத்தில் ஆரம்பிக்கிறாங்க, 1967க்கு போறாங்க, 1982க்கு போறாங்க. அப்படிதான் போராட்டங்களே தவிர இன்னைக்கு கொடுத்த இந்த கேஸ் சிலிண்டர் 100 ரூபா கொடுக்குறேன் இது எல்லாவற்றையுமே ஏன் எந்த கட்சியிலும் எடுத்து பேச தயங்குகிறார்கள் அப்படிங்கிறது. மக்களை வந்து அதன் மூலியமாக ஒன்றிணைக்கணும், மக்களுக்கான பிரச்சனைகள் எடுத்து பேச வேண்டும். ஊழல் தலைவரிச்சு ஆடுது. சரி, திமுக வந்து அதிமுக உடைய எடப்பாடி ஆட்சி காலத்தில் இருந்த அமைச்சர்கள் மேலே ஊழல் வழக்கெல்லாம் தொடுத்தாங்க. அந்த வழக்குகள் ஏன் நிலுவையில் இருக்கிறது?
ஊழல் குறித்து இவர்கள் ஆட்சியில் ஏன் இவர் ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது போன்ற விஷயங்களை கூட எவ்வளோ தூரம் பேசினார். மதுரையில் வந்து ஒரு பிரச்சனை நடக்குது, நீங்கள் வந்து மண்டல தலைவர்கள் 4 பேரையும் ஸ்டாலின் ராஜினாமா பண்ணுங்கிறாரு. அதுக்கு அவங்க ராஜினாமா பண்ணவே இல்லை. அதை எத்தனை பேர் எடுத்து பேசுறாங்க? யாருமே எடுத்து பேசவே இல்லை. அந்த நம்ம ஜெயபிரஸ் நான் பார்த்தேன், நாம பேசணும், விவாதம் எடுத்து பேசணும். அதாவது அந்த விஷயத்தை கவுன்சிலர்கள் பெண் கவுன்சிலருடைய ஹஸ்பண்ட், அது மிகப்பெரிய ஊழல், மிகப்பெரிய ஊழல். எந்த ஒரு கட்சியுமே அதை எடுத்து, நான் ஆர்ப்பாட்டம்லாம் கூட விட்டுருங்க, அப்போ மிகப்பெரிய மதுரை மாநகராட்சியே திணற அளவுக்கு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கணும் அரசியல் கட்சிகள். ஆனால் அதை எடுத்து பேசக்கூட தயங்கி கூட எந்த இதுலையும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ உண்மையிலேயே வந்து இன்னைக்கு ஓகே அது என்னமோ நடந்துட்டு போகுதுப்பா, நான் வந்து அதிலெல்லாம் உள்ளே வரவே விரும்பலை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அரசியல் கட்சிகள் போய்விட்டார்களோ அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்குது. இந்த வாக்குகள்னு பார்க்கும் பொழுது உண்மையிலேயே என்று ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியவர்கள் ஒன்றிணைவதற்கு தயங்குகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து யாரெல்லாம் கட்சி கூட்டணிக்கு வரலையோ அவரெல்லாம் வலுக்கட்டாயமாக கூப்பிட்றாரு, வாங்க வாங்கன்னு. வர்றேன்னு சொல்கிறவங்களாம் வேணும்னு ஒதுக்கி. ஒரு சின்ன விவகாரத்தை நான் கேட்குறேன். இதுவரை உலக வரலாற்றில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் தன்னை நோக்கி வந்தவர்களை அரவணைத்து தான் நான் பார்த்துருக்கிறேன். ஆமாம். ஆனால் இது சேர்க்காமல் ஒரு தலைமை அரசியல் தற்கொலை என்று எடுத்துக்கொள்ளலாமா? கண்டிப்பாங்க. அது அவர் அனுபவித்த பிறகும் கிட்டத்தட்ட 7 தேர்தல் 8 தேர்தலில் தோல்வி மேல் தோல்வியை பார்த்த பிறகும் இல்லை எனக்கு அதை பற்றிலாம் எனக்கு எந்த அக்கறையும் இல்லை, நான் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற்று நான் வந்து ஆட்சி அமைத்து இந்த மாற்றத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் போகிறாரா? அதனால் தேவையில்லைங்க, நான் உட்காந்துருக்கிற சேரில் நான் எப்பயும் ஸ்ட்ராங்காக உட்காந்துருந்தால் போதும், அது மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா அது மட்டும் போதும்னு அவர் நினைக்கிறார்.